போலாமா? தினமும் என்ன பார்க்க வருவாரு. 2-3 நாளா இங்க வரவே இல்லையே. ஏன்? என்னம்மா இப்படி பேசுறீங்க? ஐயா வெளியூர் போறாருன்னு டாடா காட்டி வழி அமிச்சிட்டு இப்போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி சொல்றீங்க. டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் முக்கியமான மீட்டிங்னு சொன்னாரு. அத நான் சரின்னு சொன்னேன். இப்படி நீங்களே சொல்லிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு பேசினா என்ன அர்த்தம்? சொன்னேன், நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆனா அவர் என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு அவர் மட்டும் தனியா போனா எப்படி? எங்கம்மா உங்களை தனியா விட்டுட்டு போனாரு? உங்களுக்கு துணையா என்னையும் குணாவில்ல விட்டுட்டு போயிருக்காரு. யாரு? நீயும் குணாவும் எனக்கு துணையா? நீ ரஞ்சனி இது வரைக்கும் பார்த்தது இல்லல்ல. நீ ஒரு தரம் பார்த்தேன்னு வச்சுக்கியேன், அவ்வளவுதான். அம்மா சரி, இப்ப பார்க்கத்தானே போறேன். பாரு பாரு. என்னதான் இருந்தாலும் அவர் மாதிரி வருமா என்ன? உண்மைதாம்மா. ஐயா உங்க கூட இருந்தா நீங்க எப்பவும் சந்தோஷமா இருப்பீங்க. அவர் இல்லனா தான் நீங்க கொஞ்சம் சங்கடப்படுவீங்க. நான் இல்லன்னு சொல்லல. இன்னும் 1 வாரம் தானம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. 1 வாரமா? என்னால 1 நாள் கூட இனிமே அவர் இல்லாம இருக்க முடியாது. இப்பவே அவர் இங்க வந்து ஆகணும். நானே போன் போட்டு உடனே இங்க வர சொல்றேன். வேணாம் வேணாம், நான் போன் போடல. நான் அவர் மேல கோவமா இருக்கேன். நீ போன் போட்டு உடனே இங்க வர சொல்லு. அவர் வந்தாதான் நான் சாப்பாடு சாப்பிடுவேன், மருந்தும் சாப்பிடுவேன். கண்டிப்பா நான் போன் போட்டு சொல்றேன். நீங்க முதல்ல சாப்பிடுங்கம்மா. போன் போட்டு சொன்னாதான் சாப்பிடுவேன். என்னம்மா, யார் போனு? தெரியலம்மா, ஏதோ தெரியாத நம்பரா இருக்கு. எனிவே, ஹலோ, ஏசிபி மாலா ஸ்பீக்கிங். ஹலோ, ஹூ இஸ் திஸ்? வணக்கம் ஏசிபி மேடம். என்ன யாரும் தெரியலையா? நான் தான் மேடம், மாணிக்கம். நீங்க தேடிட்டு இருக்கிற குற்றவாளி. ஏய், எங்க இருக்க நீ? எதுக்கு மேடம் அவசரப்படுறீங்க? அதுக்கு தானே ஃபோன் பண்ணிருக்கேன். உங்களால என்ன பிடிக்க முடியாது. அதனால உங்ககிட்ட ஒரு டீல் பேசி நான் சரண்டர் ஆயிடலான்னு இருக்கேன். என்ன சொல்ற? உண்மையதான் சொல்றேன் மேடம். உங்களுடைய ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால என்னுடைய சைட்ல இருக்கிற நியாயத்தை சொல்லி உங்ககிட்டயே சரண்டர் ஆயிடுறேன். எங்க எப்போ சரண்டர் ஆக போற? இவ்வளவு சொன்னவன் எங்க இருக்கேன்னு சொல்லாமையா இருப்பேன். நீங்க என்ன பண்றீங்க? இந்த போரூர் பக்கத்துல ஊட்டி நகர் இருக்கு. அதுல செகண்ட் லெஃப்ட்ல கட் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா ஒரு பெரிய கிரவுண்டு. அங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கும். இன்னும் நீங்க 1/2 hourல இங்க வரணும். வந்துருவீங்கல்ல? எங்கேயும் போயிடாத, அங்கே இரு. I'll be there. மேடம், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னு சொல்லு. வரும்போது நீங்க மட்டும் தனியா வாங்க, வேற யாரும் வரக்கூடாது. ஓகே? ஓகே. மாலா, யாரும்மா அது போன்ல? அம்மா, சில கொலையை பண்ணிட்டு ரொம்ப நாளா மாணிக்கொன்னு ஒரு குற்றவாளி சுத்திட்டு இருக்கான்னு சொன்னேன்ல, அவன் தான் ஃபோன் பண்ணான். என்னாச்சு மாலா? அவன் எதுக்கு உனக்கு ஃபோன் பண்றான்? பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லம்மா. அந்த மாணிக்கம் சரண்டர் ஆகிறதா சொல்லியிருக்கான். நான் அவனை கோர்ட்ல கொண்டு போய் ஒப்படைக்கணும். இல்லம்மா, எனக்கு என்னமோ இதுல சூட்சுமா இருக்கிற மாதிரி தோணுது. அம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் ரஞ்சனியை பார்த்து பேசிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே? மாலா, வாசல் வரைக்கும் வந்துட்டேன், உள்ள வந்துட்டு போமா. வாமா. அம்மா, ரஞ்சனி எங்கம்மா போயிட போறாங்க? இங்க தானே இருப்பாங்க. இன்னொரு நாளைக்கு பாத்துக்கிறேன். ஓகே, நீங்க போங்க, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, ஜாக்கிரதை. சொன்ன கேளுங்கம்மா. நான் கேட்க மாட்டேன். ஐயோ அம்மா, இப்ப ஐயாக்கு போன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. முதல்ல நீங்க சாப்பிட்டீங்களான்னு தான் என்கிட்ட கேட்பாரு. நான் சாப்பிடலன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, உங்களை ஒன்னும் சொல்ல மாட்டாரு, என்னதான் திட்டுவாரு. பரவாயில்ல, நான் சாப்பிட்டேன்னு சொல்லு. பொய் சொல்றீங்களா? ஏன் பொய்யே சொல்ல மாட்டியா? நான் சொல்ல மாட்டேன். பரவாயில்ல, நீ எனக்காக பொய் சொல்லு, தப்பில்ல. ஏன்னா அவர் மட்டும் என்ன வெளியில கூட்டிட்டு போறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி வீட்டுக்கு ரிலேஷன்ஸ் வந்திருக்காங்க, அதனால ஹாஸ்பிட்டலுக்கு என்னால வர முடியாதுன்னு சொன்னாரு. அவரே எனக்காக பொய் சொல்லும்போது நீ பொய் சொல்லக்கூடாதா என்ன? சொல்லு. கதை இப்படிலாம் போதா? ஆமா. அம்மா, உங்க விளையாட்டுக்கு என்ன கூப்பிடாதீங்கம்மா. நீங்க சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க, ஐயா முதல்ல என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுவாரு. நீங்க சாப்பிடுங்கம்மா. நீங்க சாப்பிட்டீங்கன்னா நான் ஐயாக்கு போன் பண்றேன். நீ எவ்வளவுதான் சொன்னாலும் சரி, நான் சாப்பிட மாட்டேன். என்னம்மா ரஞ்சினி, சாப்பிட பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? விஜயாவோட சமையல் உனக்கு பிடிக்கலையா? என்னம்மா ரஞ்சினி, நல்லா இருக்கியா? நான் நல்லா தான் இருக்கேன். என்னம்மாச்சு? ஏன் ஒரு மாதிரியா பேசுற?
ராகுல் ஐயா வந்தாதான் அம்மா சாப்பிடுவாங்களாம். என்னம்மாச்சு? ஏன் ஒரு மாதிரியா பேசுற? ஆ ராகுல் ஐயா வந்தாதான் அம்மா சாப்பிடுவாங்களாம். ஆஹா. ஓஹோ, ராகுல் ஊருக்கு போகும்போது இங்க வந்து சொல்லிட்டு போலியா? ஐயா இங்க வந்து ரஞ்சினி அம்மாட்ட சொல்லிட்டு தான் போனாரு. சொல்லிட்டு தான் போனானா? நேரம் ஆயிடுச்சு அது இதுன்னு அறக்க பறக்க ஓடினானே. ஐயாக்கு என்னதான் அவசரமான வேலையா இருந்தாலும் நேரா இங்க வந்து அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். அப்படி சொல்லாம போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அம்மாவை சமாளிக்க முடியாது. ஏமா உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போயிருக்கான், அப்புறம் ஏமா ராகுல் வந்தாதான் சாப்பிடுவேன்னு சொல்ற? அவர் எப்பவும் என் கூடவே இருக்கிறேன்னு தானே சொன்னாரு. அப்புறம் ஏன் இப்ப மட்டும் என்ன விட்டுட்டு போனாரு? ம் கேட்டிங்களா நியாயத்தை? விஜயா, நீ கொஞ்சம் பேசாம இரு. அவ கிடக்குறாம்மா. நான் ராகுலுக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரமா வர சொல்றேன், சரியா? விஜயா, நீ போய் சாப்பாடு எடுத்து இப்போ ரஞ்சினி சாப்பிடுவா. இங்க பாருமா ரஞ்சினி, இனிமே ராகுல் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான். அதுக்கு நான் பொறுப்பு. ம். சரி. லட்சுமி, லட்சுமி. ஓ, கதை வேற போட்டாளா? லட்சுமி, லட்சுமி, லட்சுமி. கதை வேற பூட்டிட்டாங்க. லட்சுமி, ராஜா, டேய் ராஜா, பூஜா. லட்சுமி, லட்சுமி, எனக்கு பசிக்குதுமா. யாராவது கதவை தரங்களேன். ஐயோ, எனக்கு பசிக்குது, கதவை தரங்களேன். ராஜா, அம்மா, எனக்கு பசிக்குது லட்சுமி. அம்மா, என்னம்மா பண்றீங்க? அப்பா கத்துறது வெளியே கேக்குதுமா. அவர் சாப்பாடு கொடுக்கலையா? ரொம்ப பயமா இருக்குடா, நீயும் கூட வா. நான் மட்டும் போனா உங்க அப்பா இருக்கிற கோவத்துல என்ன தள்ளி விட்டுட்டு வீட்டை விட்டு ஓடினாலும் ஓடிடுவாரு. சரி, நீ பயப்படாத, நான் உன் கூட வரேன். முதல்ல நீ போய் சாப்பாடு கொண்டு வா. நான் போய் அவருக்கு மாத்திரை எடுத்துட்டு வரேன். சரி. சாப்பாடுலயே மாத்திரை கரைச்சு அவர் கொடுத்துருவோம். அதை சாப்பிட்டா நான் படுத்து தூங்கிடுவார். நீ போ. பசிக்குதுமா, மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு. வாங்க, யாராவது வாங்க. லட்சுமி, சீக்கிரம்டா, அப்பாவுக்கு பசிக்குதான். போதும் போதும். வாமா, போ. லட்சுமி, எவ்வளவு நேரம் நான் கத்திக்கிட்டு இருக்கேன் பசிக்குது பசிக்குதுன்னு. உங்க யாரு காதலுமே விழலையா? கண்டுக்கவே மாட்டீங்களா? உள்ள வந்து ஜெயில போட்ட மாதிரி அடைச்சு வச்சிருக்கீங்க. மணி அடிச்சா சோறுங்கிற மாதிரி, கைதிக்கு சோறு போடுற மாதிரி இப்ப சாப்பாடு கொண்டு வந்திருக்கியா? ஏங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஏங்க நீங்க தப்பா நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? என்ன எப்படி பேச சொல்ற? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க முதல்ல சாப்பிடுங்க. 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 லட்சுமி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், கோச்சுக்காம கேட்கணும். சொல்லுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நேரா போய் நம்ம பொண்ணு சாந்தியை அவங்க வீட்டில் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏங்க இப்படி சித்திரவதை பண்றீங்க? என்ன லட்சுமி பேசுற? நம்ம பொண்ணு சாந்தியை தான் பார்த்துட்டு வர்றேன்னு சொல்றேன். அதுல என்னமா தப்பு இருக்கு? இல்லாத மக வீட்டுக்கு போறேன்னு சொன்னா எப்படிங்க? அம்மா, அப்பா நம்ம தப்பா சொன்னாரு. அவன் சொல்றதான் கரெக்ட். நீ தான் அவரை சரியா புரிஞ்சுக்கல. அவன் கரெக்டா சொல்றான். அப்பா, நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டு முடிச்ச பிறகு நம்ம 2 பேரும் சாந்தியக்க வீட்டு போயிட்டு வந்துடலாம். நீ சரிடா, நீ தான் கரெக்டா சொல்ற. அவ பாரு. சரி, சாப்பிடுங்கப்பா. கொடுங்க. இந்தாங்கப்பா தண்ணி. அப்பா
தலை சுத்துற மாதிரி இருக்குடா. சரி தூக்கமா படுத்துங்க. வருது. நீங்க எழுந்ததுக்கு அப்புறம் அக்கா வீட்டு போயிட்டு வரலாம். ஒன்றும் இல்லை, நம்ம சாந்தியை பார்த்துட்டு வந்துடுவோம்னா சரிப்பா சரிப்பா, நீங்க தூங்குங்க. போயிட்டு வந்துடலாமா? சரி, நீ வந்து கூப்பிட்டு போறியா? அம்மா அப்போ பத்திரமா பார்த்துக்குங்கம்மா. கொஞ்சம் அவசரமா வெளியே போகிற வேலை இருக்கு. சரியா? எத்தனை நாளைக்கு தான் இந்த கொடுமையை அனுபவிக்கிறதுன்னு தெரியலையே. எங்க போயிட்டா? ஹலோ மேடம், நான் தான். எங்க இருக்கீங்க? நான் சொன்ன இடத்துக்கு வந்துட்டீங்களா? நான் வந்துட்டேன். நீ எங்க இருக்க? உங்க பக்கத்திலேயே தான் இருக்கேன். ஆனா உங்க கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேன். மாணிக்கோ, நீ என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. வேண்டா. ஏசிபி மேடம், கோவப்படுறத கொஞ்சம் குறைச்சிக்கங்க. சரி, சரண்டர் அவரின்னு சொன்னேன்ல. ஆமா மேடம், அப்ப சரண்டர் ஆவர் தான் சொன்னேன். ஆனா இப்ப முடிவை மாத்திக்கிட்டேனே. என்ன சொல்ற நீ? விஸ்வநாதன் ஃபேமிலியை பழி வாங்குற வரைக்கும் நான் சரணடைறதா இல்லை. விஸ்வநாதன் ஃபேமிலியை பழி வாங்குற வரைக்கும் நான் சரணடைறதா இல்லை. டேய், அவரு என்ன தப்பு பண்ணாரு நீ இப்படி பழிவாங்க துடிச்சிட்டு இருக்க? விஸ்வநாதன் என்னவோ பார்க்கறதுக்கு ரொம்ப சாதுவாக தான் இருப்பான். ஆனா அவன் ரொம்ப மோசமானவன். அவனை பத்தி எனக்கு தான் தெரியும். சரி, அவரு என்ன பண்ணாருன்னு என்கிட்ட நேர்ல சொல்லு. நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். மேடம், சுத்தி வளைச்சு பேசி என்ன பிடிக்கிறதுலே இருக்கீங்களே. விஸ்வநாதன் என்ன பண்ணான்னு அவங்கிட்டே கேளுங்க. பின்ன எதுக்கு நீ சரண்டர் அவரின்னு என்கிட்ட சொன்ன? காரணம் இருக்கு ஏசிபி. நான் விஸ்வநாதன் ஃபேமிலியை பழி வாங்குறத உங்களால மட்டும் இல்ல, வேற யாராலையும் தடுக்க முடியாது. நான் நினைச்சதை கண்டிப்பா செஞ்சே தீருவேன். மாணிக்கோ, நீ தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஏசிபி. எத்தனை கொலை பண்ணாலும் ஒரே தண்டனை தான். அதனால உங்களுக்கு நான் வார்ன் பண்றேன், என் விஷயத்துல தலையிடாதீங்க. மாணிக்கோ, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நீயா சரண்டரானா உன் தண்டனை காலம் குறையும். சொன்ன கேளு மாணிக்கோ. உங்க அட்வைஸுக்கு ரொம்ப நன்றி ஏசிபி. நான் சொல்றதை நீங்க கேளுங்க. நீங்க இந்த கேஸ்ல இருந்து விலகிடுங்க. என்ன சொல்ற? உனக்கு பயந்துட்டு நான் இந்த கேஸ்ல இருந்து விலகணுமா? நெவர். உங்களை எச்சரிக்கிற ஏசிபி, ஒண்ணு என்ன தேடுறதை விட்டுட்டு உங்க ஃபேமிலியோட போய் சந்தோஷமா இருங்க. இல்ல எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போய் என் கண்ணில் தப்பிச்சு உங்க உயிரை காப்பாத்திக்கங்க. என்ன மிரட்டுறியா? மிரட்டல ஏசிபி, உண்மையதான் சொல்றேன். என் வழியில குறுக்க வந்தவங்க கதி என்னாச்சுன்னு உங்களுக்கே தெரியும். என்ன காட்டி கொடுக்க நினைச்ச ஹவுஸ் ஓனரையும் கான்ஸ்டபிளையும் நான் தான் போட்டு தள்ளனேன். ஏசிபி, உங்கள மாதிரி ஒருத்தர் 2 பேர் இல்ல, 100 பேர் வந்தாலும் எல்லாருமே எனக்கு எதிரிதான். என் வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை பேரை வேணும்னாலும் போட்டு தள்ளுவேன். அதனால நல்லா யோசிச்சு என்ன பிடிக்கணுங்கிற வேலையை மட்டும் விட்டுருங்க. அதான் உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. மாணிக்கோ, நீ பண்றது எதுவும் சரியில்லை. சொன்னா கேளு. முதல்ல நீ எங்க இருந்தாலும் வந்து என்கிட்ட சரண்டர் ஆயிடு. அதான் உனக்கு நல்லது. உங்களுக்கு சரியில்லைன்னு படுறது எனக்கு சரியா படுதே. ஏய், ஹலோ மா.
ஏசிபி எனக்கு அவ்வளவு இருக்கிற ஏசிபி இந்த சிம் கார்டு நம்பரை வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ணி என்ன பிடிக்கலாம் நினைக்கிறியா? உன்னால் என்ன பிடிக்கவே முடியாது. என்னை எதிர்பார்த்திருக்க மாட்டீங்களே. இந்த இடத்துக்கு வந்து நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறது தப்புதான். இருந்தாலும் எது எப்ப நடக்கணுமோ அது அப்பதான் நடக்கும். மனசை போட்டு குழப்பிக்காம தைரியமா இருங்க. நான் உங்களை பார்க்க வந்தது உங்களுக்கு அதிர்ச்சியாவும் இருக்கும், அதே சமயம் குழப்பமாவும் இருக்கும். ஆமாங்க, உங்களை பார்த்ததும் நான் பயந்துட்டேன். அதுவும் இப்ப நீங்க பேசுறத கேட்டு நான் உண்மையாவே குழம்பி போயிட்டேன். பயப்படவும் வேண்டாம், குழம்பிக்கவும் வேண்டாம். நான் உங்களை பார்க்க வந்தது என் எதிர்கால வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காகத்தான். நானே எதிர்கால வாழ்க்கை என்னன்னு தெரியாம கேள்விக்குறியா இருக்கேன். உங்க எதிர்கால வாழ்க்கையை என்னால எப்படி காப்பாத்த முடியும்? முடியும் கண்மணி, நீங்க மனசு வச்சா நிச்சயம் முடியும். என்னால முடியும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா சொல்லுங்க, என்னால முடிஞ்சதை செய்றேன். நான் கேட்ட பிறகு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க கண்மணி. என்னங்க இது, நீங்க என்ன விஷயம்னு சொல்லாமையே நீங்களே முடிவு பண்ணா எப்படி? என்னன்னு சொன்னாதானே நான் முடியுமா இல்ல முடியாதான்னு சொல்ல முடியும். உங்ககிட்ட மடிப்பிச்ச கேட்டு வந்திருக்கேன். என் புருஷனை என்கிட்டயே திருப்பி கொடுத்துருங்க. உங்களுக்காக கொலை பண்ற அளவுக்கு துணிஞ்சவரு உங்களோட தொடர்பு இருந்துகிட்டே இருந்தா என்னையும் என் குழந்தையையும் கொலை பண்ண கூட தயங்க மாட்டாரு. என் புருஷன் பண்ண கொலைய அவர் மேல இருக்கிற ஆசையால நீங்க கொலை பண்ணதா ஏத்துக்கிட்டு தண்டனை அனுபவிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். போது நிறுத்துங்க. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க புருஷனுக்கும் எனக்கும் எந்த தப்பான தொடர்பும் கிடையாது. அதே மாதிரி நானும் கொலை பண்ணல, உங்க புருஷனும் கொலை பண்ணல. சந்தர்ப்பமும் சாட்சியும் உங்க புருஷனை கொலைக்காரன்னு சொல்லி கைது பண்ண வச்சிருச்சு. எங்க குடும்பத்துக்கு உதவி பண்ண வந்தவரு பண்ணாத கொலைக்கு தண்டனை அனுபவிக்க கூடாதுன்னு தான் நானும் பண்ணாத கொலைக்கு தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கேன். நான் தான் கொலை பண்ணேன்னு சரண்டர் ஆனது உங்க புருஷன் மேல உள்ள ஆசைனால இல்ல, அவர் மேல உள்ள மரியாதையால. இத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்ப என் புருஷனுக்கும் உனக்கும் தப்பான உறவு இல்லையா? இல்ல இல்ல இல்ல. போதும், நீ இப்படி எமோஷனலா பேசுனா உன்னையும் என் புருஷனையும் நம்பிடுவேன்னு பாத்தியா? உங்களை நம்புறதுக்கு நான் என்ன முட்டாளா? நீங்க நம்ப வேணாங்க. உங்களை யார் நம்ப சொன்னது? நீ இப்படி பேசுனா நான் அமைதியா போயிடுவேன்னு பாக்குறியா? இப்படி பேசாம எப்படிங்க பேச சொல்றீங்க? என்ன தப்பா சொன்ன கூட நான் பொறுத்துப்பேன். ஆனா வாய் கூசாம அவர் தப்பா பேசுறீங்களே. ஓ, என் புருஷனை பத்தி நான் தப்பா பேசுனா உனக்கு கோவம் வருதோ? பின்ன என்னங்க, கொஞ்ச நாள் பழக்கத்திலே அவர் எப்படிப்பட்ட நல்லவர்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இத்தனை வருஷம் அவர் கூட ஒன்ன குடும்பம் நடத்திருக்கீங்க, உங்களுக்கு புரியலையே. உன்னை பார்க்காத வரைக்கும் என் புருஷன் நல்லவரா தான் இருந்தாரு. உன்னை பார்த்த பிறகுதான் உன் மேல பித்து புடிச்சு என்னைய வெட்டி விட பாக்குறாரு. இந்த அளவுக்கு அவர் மாறினதுக்கு காரணமே நீ போட்ட சொக்கு பொடி தாண்டி. இது பாருங்க, மறுபடியும் மறுபடியும் உங்க புருஷன் கூட என்ன தப்பா நினைச்சு பேசாதீங்க. சாப்பாட்டுக்கே வழி இல்லைனாலும் நான் குடும்பத்தோட செத்தாலும் நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான வழிக்கு போறவ இல்லைன்னா எனக்கு என் உயிரை விடவும் கௌரவத்தை உயிரா நினைக்கிறேன். நிறுத்து. உனக்கு பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கும், ஆனா என் புருஷன் நடந்துக்கிற நடத்தைய பார்த்தா எனக்கு அசிங்கமா இருக்கு. கட்டின பொண்டாட்டி நான் இருக்கேன், பெத்த பொண்ணு ஐஸ்வர்யா இருக்கா. நாங்க சாப்பிட்டோமா இல்லையான்னு பேச்சுக்கு கூட ஒரு வார்த்தை கேக்குறது இல்ல. ஆனா உன் வீட்ல இருந்து போன் வந்தா போதும், நடு ராத்திரியா இருந்தா கூட ஓடி வராரு. தான் குடும்பத்தை பத்தி கவலைப்படாம உன் குடும்பத்தை பத்தி கவலைப்படுறாருன்னா அதுக்கு என்னடி அர்த்தம்? உன் தங்கச்சிக்கும் உன் குழந்தைக்கும் ஒண்ணு ஆயிடக்கூடாதுன்னு ராத்திரி ஆனா போதும் டியூட்டி கிளம்புற மாதிரி கிளம்பி போயிடுறாரு. இத பத்தி நான் கேட்டா நான் எங்க வேணாலும் போவேன், நீ எதுவும் கேட்க கூடாது, உனக்கு அந்த தகுதி இல்லைன்னு என்ன கை நீட்டி அடிக்கிறாரு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? உன் மேல இருக்கிற மோகம் தாண்டி.